வெல்கம் டு தி பர்ஸ் இண்டியன்ஸ். ஆக்சுவலா இன்னைக்கான வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, வாட்ஸ்அப் ஒரு நியூ ஃபீச்சர் ஆட் பண்ணிருக்காங்க. என்ன ஃபீச்சர், அது எப்படி யூஸ் பண்றதுங்கிற ஃபுல் வீடியோ தான் இது. ஏன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா கீழே தெரிய சப்ஸ்கிரைப் பண்ணா கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இது பர்சனலா அப்டேட் பண்ண வாட்டி ஒரு நாள் யூஸ் பண்ணி பார்த்தேன். இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணி பார்த்தேன். இந்த ஃபீச்சர் நல்லாவே இருக்கு. மேபி அதை நீங்க யூஸ் பண்ணிருக்கலாம், பட் எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாம இருக்கலாம். ஒன்னு ரெண்டு ஆப்ஷன் மேபி உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், தெரிஞ்சும் இருக்கலாம். பட் தெரியாதவங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. ஏன்னா நான் ஃபுல்லா அந்த ஆப்ஷனை பத்தி ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டேன். அதுல என்னென்ன ஆப்ஷன் இருக்கு ஃபுல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு புரியும். ஓகே கைஸ், வீடியோ பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ எல்லாரும் வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணிருந்தீங்கன்னா இந்த ஒரு நியூ ஃபீச்சர் அப்டேட் இருக்கும். இது எப்படி யூஸ் பண்றது, இது என்னங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. இதுல புதுசா என்ன ஆட் பண்ணிருக்காங்கன்னா, இந்த சாட் ஆப்ஷன், அது மட்டும் இல்லாம இந்த கேமரா ஆப்ஷன், இது ரெண்டு தான் இப்போ புதுசா அப்டேட்ல இருக்கு. ஓகே, இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்டேட்டஸ்ல நான் ஏற்கனவே ஒரு ஸ்டேட்டஸ் கால்ல அப்ளை பண்ணிருக்கேன். இப்போ எப்படி அப்ளை பண்ணதான், இந்த ஜஸ்ட் இங்க ஒரு கிரீன் கலர் ஐகான் தெரியும். இந்த ஐக்கான் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க ஏற்கனவே எடுத்திருக்க இந்த போட்டோவை ஏதாவது ஒரு போட்டோவை செலக்ட் பண்ணலாம், இல்ல வேற ஏதாவது அனதர் ஃபீச்சர்ஸ் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணலாம். ஜஸ்ட் இந்த ஒரு போட்டோ செலக்ட் பண்றேன் அப்படின்னா இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த இடத்துல அதாவது இந்த ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த போட்டோல உங்களோட சிக்னேச்சர் போடலாம். அந்த மாதிரி கையில வச்சு ஏதாவது ட்ராக் பண்ணி காட்டணும் அப்படின்னா அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்க கிறுக்கினதை அன்டூ பண்ணிக்கலாம். ஓகே, செகண்ட் ஆப்ஷன் டெக்ஸ்ட். இந்த டெக்ஸ்ட்ல நான் இப்போ எது வேணா டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். ஆக்ஸ் டைப் பண்றேன். இந்த இதை நீங்க டிராக் பண்ணலாம், பெருசு பண்ணலாம், வச்சுக்கலாம். இந்த இடத்துல சைஸ் கலர் மாத்தலாம். தேர்ட் ஆப்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்மைலி. இந்த ஸ்மைலில நீங்க இதுல கொடுத்துருக்காங்க, அவங்க எந்த கொடுத்துருக்க ஸ்மைலி நீங்க எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் இதை டச் பண்றேன் அப்படின்னா அது இங்க வந்துடும். இதுலயும் நீங்க சைஸ் பெருசு பண்ணலாம், சின்னது பண்ணலாம். ஏதாவது ஒண்ணு வேணாம்னு நினைச்சீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்க லெஃப்டோட கார்னர்ல இப்படி தொட்டீங்க அப்படின்னா இதாயிடும். இதுலயும் நீங்க சைஸ் கலர் மாத்திக்கலாம் ஸ்மைலிலையும். இங்க இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே தான். அடுத்தது கேப்ஷா. இந்த இமேஜை பத்தி நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அதை டைப் பண்ணி சென்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்க ஸ்டேட்டஸ் அப்டேட் ஆயிடும். ஓகே, இது ஸ்டேட்டஸ் பார்த்துட்டோம். இதுல என்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்டேட்டஸ் வந்து ஒரு டெம்பரரி ஸ்டேட்டஸ் சொல்லலாம். இந்த ஸ்டேட்டஸோட வேலிடிட்டி ஒரு நாள் தான். நான் இன்னைக்கு காலையில 9:21 இந்த ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த ஸ்டேட்டஸோட வேலிடிட்டி அடுத்த நாள் காலையில 9:21 வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா மறைஞ்சிடும், யாராலையும் இந்த ஸ்டேட்டஸை பார்க்க முடியாது. இந்த ஸ்டேட்டஸ்ல இருக்க இன்னொரு ஃபீச்சர்ஸ் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த ஸ்டேட்டஸை நீங்க ஷேர் பண்ணக்குள்ள யார் யாருக்கு போகணுங்கிறத நீங்க முடிவு பண்ணலாம். இந்த இடத்துல மேல ரைட் கார்னர்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த 3 டாட்ஸ் இருக்கு. இந்த 3 டாட்ஸ்ல இது பிரைவசி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மை கான்டாக்ட். அதாவது இந்த ஸ்டேட்டஸ் யார் யார் பார்க்கணும் அப்படின்னா உங்க கான்டாக்ட்ல இருக்கவங்க யார் யார் பார்க்கணும். நான் இப்போ மை கான்டாக்ட் கொடுத்துருக்கேன். என் கான்டாக்ட்ல இருக்கவங்களால மட்டும் தான் இந்த ஸ்டேட்டஸை பார்க்க முடியும். செகண்ட் ஆப்ஷன் என்னன்னா, இவங்கெல்லாம் யார் யார் பார்க்க கூடாது அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணலாம். இவங்கெல்லாம் பார்க்க கூடாது அப்படின்னு கொடுத்து நீங்க ஓகே கொடுத்துறீங்க அப்படின்னா அவங்களால உங்க ஸ்டேட்டஸை பார்க்க முடியாது. அடுத்த தேர்ட் ஆப்ஷன் என்னன்னா, இவங்களுக்கு மட்டும் தான் ஷேர் பண்ணணும். அதாவது இது ரெண்டுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, எக்ஸப்ட் திஸ் திங்ஸ்னா, அதாவது எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க, என் பர்சனல் டீடைல்ஸ் இருக்கு, இவங்க பார்க்க கூடாது. ஏன்னா நாம மேக்ஸிமம் வாட்ஸ்அப்ல தெரிஞ்சவங்க கூட தான் பேசுவோம். ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க கூட உங்க பிரைவசி இல்லை ஏதாவது ரொம்ப பிரைவேட்டான விஷயத்த அவங்க பர்சனலான திங்ஸ் அவங்க பார்க்க கூடாது, ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் பார்க்கணும்னா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸை இப்படி பிளாக் பண்ணிடலாம். அது பிளாக் பண்றது இல்லை, அவங்களால இந்த ஸ்டேட்டஸை மட்டும் பார்க்க முடியாது. குழப்பிக்காதீங்க, பிளாக் எதையும். ஷேர் வித் ஒன்லி மெம்பர்ஸ்னா எல்லாமே தேர்ட் பர்சன்ஸா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவங்க 10 பேர் மட்டும் தான் வாட்ஸ்அப்ல என்னோட மெயின் திங்கை பார்க்கணும் அப்படின்னா அந்த 10 பேரை மட்டும் சூஸ் பண்ணிக்கிறது தான் இது. இங்க அனதர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, டிக் ஆல். அது மட்டும் இல்லாம இங்க சர்ச் பண்ணிக்கலாம் நீங்க யாருக்கு இது பண்ணுங்கிறத. ஓகே கைஸ், பிரைவசி ஆப்ஷன் முடிச்சாச்சு. இப்ப இன்னொன்னு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு டிபியை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அது கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு 3 செகண்டுக்கு தான் இந்த டிபி இருக்கும். அடுத்த போட்டோ கன்வெர்ட் ஆயிடும். இதுல இன்னொரு மெயின் ஃபீச்சர் என்ன அப்படின்னா, இந்த டிபிக்கு நீங்க உங்களால ரிப்ளை பண்ண முடியும். என்ன ரிப்ளை அப்படின்னா, இந்த டிபியை பத்தி கமெண்ட் பண்றோம் இல்லையா, ஃபேஸ்புக்ல ஏதாவது ஒரு போட்டோ பார்த்தா அந்த போட்டோ கமெண்ட் பண்ற மாதிரி இட்ஸ் கூல் அப்படின்னு போட்டு நீங்க சென்ட் கொடுத்துட்டீங்கன்னா இது மெசேஜா அவங்களுக்கு போய் சென்ட் ஆயிடும். பாத்தீங்க அப்படின்னா தெரியும். அதாவது அந்த டிபி பாத்தீங்கன்னா கமெண்ட் என்னங்கிறத சொல்லலாம். இதோட இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா அப்படின்னா, நீங்க ஒரு போட்டோ மட்டும் கிடையாது, ஒரு ஜிப் ஃபைல் ஆகட்டும், ஒரு வீடியோ ஆகட்டும், அது எல்லாத்தையுமே இதுல உங்களால பண்ண முடியும். இப்ப போட்டோ கேமரா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு வீடியோ இருந்தா வீடியோ பண்ணலாம். பட் வீடியோ லிமிட்ஸ் வந்து 45 செகண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க.
ஓகே கைஸ், இப்போ ஏதாவது ஒரு வீடியோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அந்த வீடியோவோட லிமிட் கண்டிப்பா 45 செகண்ட்ஸ்க்குள்ள தான் இருக்கணும். பெருசா இருந்தா அதை நீங்க கிராப் பண்ற ஆப்ஷன்ஸும் அவங்க கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் நான் இந்த வீடியோவை சூஸ் பண்றேன். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இது ஒரு படம்னே சொல்லலாம். நான் இதுல நீங்க 40 அப்படியே கொடுத்தீங்க அப்படின்னா அது ஒத்துக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா சென்ட் ஆகாது. 45 செகண்ட்ஸ் சொல்லிடும். ஸோ ஃபார் தட் 45 செகண்ட்ஸ்ல அதுலயும் அந்த எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நியூ ஃபீச்சர்ஸ் நல்லா இருக்குன்னே சொல்லலாங்க. ஏன்னா நீங்க அந்த பிரைவேட் ஆப்ஷன் இருக்கு, யார் யார் பார்க்கணுங்கிறதுக்கோசரம். அது இல்லாம 24 மணி நேரத்துல மை ஸ்டோரி வரைய போகுது. ஓகே, இது இவங்க புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட கஸ்டமரோட இது எப்படி இருக்கு, கமெண்ட்ஸ் எப்படி இருக்கு, ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இதை இதுக்கு மேல அடுத்த அப்டேட்ல அதை எடுக்கலாமா இல்லைன்னு பாத்துக்கோங்க. இந்த ஏபிகே நீங்க என்ன டவுன்லோட் பண்ணலாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட்டுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். பிளே ஸ்டோர்ல நீங்க போய் அப்டேட் பண்ணிக்கோங்க. இல்லைங்க நான் என்ன வாட்ஸ்அப்பே டவுன்லோட் பண்ணல அப்படின்னா அதுக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். அங்க போய் நீங்க ஏபிகேவும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோல இன்னொரு மெயின் ஃபீச்சரை நான் சொல்லவே மறந்துட்டேன். ஆக்சுவலா அது என்ன அப்படின்னா உங்க ஃப்ரெண்டோட, அதாவது நீங்க போட்ட ஸ்டேட்டஸை எத்தனை பேர் பார்த்துருக்காங்கிறத உங்களால பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ணிருக்கேன். இந்த ஸ்டேட்டஸை பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் தான் பார்த்திருக்காரு, இல்ல ஒருத்தர் இல்ல 7 பேர் பார்த்திருக்காங்க. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா கண்ணு சிம்பிள் போட்டிருக்கோம், 7 பேர் பார்த்திருக்காங்க. அந்த 7 பேர் யாருங்கிறதையும் உங்களால பார்க்க முடியும். இது ஒரு நல்ல ஃபீச்சர்னே சொல்லலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ.